ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே இன்றைக்கி எனக்கு ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. சரி, அது வாங்கிறதுக்காக ஹெச்மார்ட் வந்திருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷு கூடயே நான் ஹெட் உள்ள ப்ரான்ஸ் அதுவும் வாங்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ ஹெச்மார்ட்டில் தான் நான் இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா சீ ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வாங்கினது பாம்ஃப்ரெட்டு. அதை அவங்கக்கிட்ட க்ளீன் பண்ணியும் கொடுக்க சொல்லியிருக்கேன். க்ளீன் பண்ணி அவங்க அப்படியே ஸ்லைஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அதை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபிஷ்ஷு வாங்கிட்டு அப்படியே ப்ரான்ஸ் ஆல்ரெடி வாங்கியாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா பல விதமான ஃபிஷ்ஷு வச்சுருப்பாங்க. நண்டு இருக்கும், லாப்ஸ்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்குவிட்டு இருக்கும், எல்லா வகையான சீ ஃபுட்டும் வச்சுருப்பாங்க. இங்கே இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் ஜம்போ லாப்ஸ்டர் இருந்துச்சுங்க. சரி, உங்களுக்கு காமிக்கலான்னு அதை வீடியோவில் கேப்சர் பண்ணேன். அப்புறம் வேறு சில சீ ஃபுட்டும் வச்சுருந்தாங்க, அந்த தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாம் நீட்டாக வாங்கியாச்சுங்க, வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அப்புறம் சமையலுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சிட போகிறோம். இதுதாங்க அந்த ஹெட் உள்ள ப்ரான்ஸு. அது கொஞ்சமாக தான் வாங்கினேன், ஏன்னா என் ஹஸ்பண்ட் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டார். ஸோ எனக்களவாக நான் வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு பாம்ஃப்ரெட் வாங்கினேன், நல்ல பெரிய பாம்ஃப்ரெட் தான், கோல்டன் பாம்ஃப்ரெட். இப்போ அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட போகிறோம், மஞ்சத்தூள் போட்டு. ஏன்னா அவங்க பெருசாக வெட்டியிருப்பாங்க, நம்ம கொஞ்சம் சின்ன சைஸுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியும் வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த ஹெட் உள்ள ப்ரான்ஸ் ஆல்ரெடி ஒரு டைம் வாங்கியிருக்கேன். பட் ஆனால் நான் க்ளீன் பண்ணது அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இந்த வாட்டி சரி காமிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 9 ப்ரான்ஸ் வந்துச்சுங்க. நான் ஒரு 1/2 பவுண்டுக்கு தான் வாங்கினேன். சரி போதும், நமக்கு தேவைப்பட்டால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் இல்லைங்களா, அதனால். ஸோ இன்றைக்கி ப்ரான்ஸை வச்சு சூப்பராக ஒரு 65 பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நமக்கு அந்த குடல் ப்ளஸ் அந்த என்ன சொல்கிறது, அந்த நூல் மாதிரி அந்த வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும், நரம்பு, அதெல்லாம் க்ளீனாக எடுத்துடணுங்க. எதையுமே நம்ம விட்டு வைக்கக்கூடாது. முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் இருக்கிறத நீட்டாக எடுத்துகிற போகிறேன் நான். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 நாள் மாட்டி வாஷ் பண்ணியும் எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு சுத்தமாக இருக்காது. நான் எப்போது சீ ஃபுட்டோ இல்லை சிக்கனோ மட்டனோ எது வாங்கினாலும் வந்த மறு நிமிஷமே க்ளீன் பண்ணி தேவையானதை வெளியே வச்சுட்டு மீதியை ஃப்ரீசரில் போட்டுருவேங்க. ஸோ தட் நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்து வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே கிடையாது, முதல் வேலையாக கையோடு பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போது இந்த ஹெட் உள்ள ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ண எடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு பார்க்கவே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அதை தொடும்போது அப்புறம் நமக்கு அப்படியே பழகிடுச்சு. எனக்கும் இந்த ப்ரான்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணவே தெரியாது. இங்கே எங்கள் அம்மாட்ட கேட்டு மேற்கொண்டு இந்த யூடியூப்பில் போய் நம்ம போட்டாலே நமக்கு வந்துடும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு. ஸோ அதை பார்த்து நானாக கற்றுக்கிட்டேன் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவேங்க, ஸ்மெல்லே இருக்காது ஒரு துளி கூட. சில பேர் ஒரு பக்கம் மட்டும்தான் எடுப்பாங்க, நான் 2 பக்கமும் நரம்பு எடுத்துருவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கும் பிடிக்கும், அதே சமயம் சாப்பிட்டவங்களும் சொல்லுவாங்க ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குன்னுவாங்க. இதை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம், மசாலா பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன ஒன்று உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் அதிகமாக இருக்கும் இந்த பெரிய ப்ரான்ஸில். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ சூப்பராக எல்லாத்தையுமே உரித்து க்ளீன் பண்ணியாச்சு, டப்பாவில் வச்சுட்டேன் நான். இப்போ அடுத்ததாக நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷுக்கு பெரிய க்ளீனிங் ஒன்றும் இல்லை, அவங்களே எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் பார்த்திங்கன்னா பெருசாக வெட்டி வச்சுருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் தின் ஸ்லைஸாக நான் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்களோட இதில் ஏற்ற மாதிரி தான் அவங்க வெட்டி கொடுப்பாங்க. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் சைஸுக்கு நான் கட் பண்ணிப்பேன். சில நேரம் ஓகேவாக இருந்தால் அப்படியே நான் யூஸ் பண்ணிப்பேன், அதுதான். ஆனால் இந்த பாம்ஃப்ரெட் மட்டும் கொஞ்சம் கட் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு சூப்பராக கழுவியாச்சுங்க. இப்போ இதுவும் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஸோ தேவையான அளவு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ ப்ரான்ஸை பார்த்திங்கன்னா நான் 3ஆக கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ப்ரான்ஸை. ஏன்னா 65க்கு நீங்கள் முழுசாகவும் போடலாம், நல்லாயிருக்கும். நான் 3ஆக கட் பண்ணிட்டேன். இந்த பாப்பாய்ஸ்லாம் கொடுப்பாங்க தெரியுங்களா, ப்ரான் பாப்கார்னெல்லாம், அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா குட்டி குட்டியாக நான் 3 ஸ்லைஸாக பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு உப்பை சேர்க்குறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவு
மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்க்க போகிறோம். அடுத்தது சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். நார்மலாக 65க்கு என்ன சேர்க்குறோமோ அதுதாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நான் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் சேர்ப்போம் தனியாக. அடுத்தது கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா தனியா ரெண்டும் கலந்தது அது ஒரு அரை டீஸ்பூனுங்க. அதுக்கப்புறம் லெமன் ஒரு அரை லெமன் எடுத்து புழிஞ்சுக்க போகிறோம். மேற்கொண்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம். ஏன்னா நான்வெஜ்ஜு சீ ஃபுட்டுக்கெல்லாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது 65க்கு கொஞ்சம் நிறையா தான் சேர்க்கணும். அப்புறம் அரை லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுட்டு நல்லா பெசரி விட்டுட்டு இதில் வந்து கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1/4 ஸ்பூன் அரிசி மாவும். ஏன்னா கிறிஸ்பினஸ்க்கு இந்த ரெண்டும் வந்து நல்ல ஒரு இது கொடுக்கும். இதையும் கலந்துட்டு இன்பிட்வீன் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணியை தெளித்து பெசரி ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே, வெளியே வச்சாலும் ஓகே. அது பாட்டுக்கு ஊறிட்டு கிடக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா நல்லா ஊறணும். எந்த 65ம் ஊறணுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வச்சு சூப்பராக ஒரு மசாலா பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்கூடையும் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நார்மல் ஃப்ரை ஆயில் சேர்த்துட்டு இதில் சோம்பு சீரகத்தை தாளிச்சுக்கிறோம். நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 சின்ன வெங்காயம், அந்த பெருசுலேயே வந்து 2 சின்ன சின்னதாக இருந்துச்சு, அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாயும் கீரி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிக்கிறோம் இப்போது. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன சமைக்கிறேன்னு பிளான் கிடையாது. ஆனால் ஃபிஷ்ஷு வேணும், ப்ரான் வேணும். அதில் ஏதாவது பண்ணி சாப்பிட்ணுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் சரி இது பண்ணலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பிளானே பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம். நீங்கள் ஃபிஷ்ஷை வச்சு நிறைய ரெசிபி பண்ணியிருப்பீங்க, இந்த காரக்குழம்பு, மீன் குழம்பு, அது மாதிரியெல்லாம். பட் இந்த மாதிரி ஒரு மசாலா மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு தக்காளியை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிறோம். தக்காளி பியூரி சேர்த்துக்கிறோம். நீங்கள் வெங்காயம் வந்து ஒரே வெங்காயமாக பெருசாக போட்டிங்கன்னா நீங்கள் 1.5 தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லை சின்ன சின்னதாக 2 போட்டிங்கன்னா ஒரே ஒரு தக்காளி போதும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து தக்காளியோட வாசம் போகணும், நல்லா குக்காகி வரணும். பாருங்கள், தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போது இதில் மற்ற மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகா தனியா ரெண்டும் கலந்தது அது ஒரு டீஸ்பூன். எல்லா மசாலா பொடியும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பொறுத்து சேர்த்துக்கலாம். நான் தொக்கு மாதிரி செய்ய போகிறதில்ல, அப்படியே வந்து ஒரு செமி லிக்விடாக தான் நான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளேவர்டு ரைஸோடு தான் இதை நம்ம சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட்டு அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மசாலா வந்து நல்லா 1 மினிட்டுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை உள்ளே சேர்க்க போகிறோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் பீஸ் தான் நான் சேர்க்க போகிறேன். இந்த வால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தலையோடு சேர்ந்து ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் பிட்டாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதிலேருந்து ஒரு 4 பீஸை நான் உள்ளே சேர்த்துட்றேன். மீதியை நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து ஃப்ரீசரில் போட்டாச்சுங்க. ஸோ வேணுங்கிற அளவு இந்த மசாலாவுக்கு சேர்த்துட்டு மீதியை வந்து நான் ஃப்ரீசரில் போட்டுருவேன். எப்போ தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒன்றும் ஆகாது, நமக்கு அடுத்த ஒரு 2-3 டேஸில் அதை காலி பண்ணிடலாம். இப்போ ஃபிஷ்ஷில் அந்த மசாலா வந்து நல்லா குக்காகி வரணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளேவர்டு ரைஸ். அதுக்கு வந்து நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து 1/2 hour ஊற வச்சாச்சு. இப்போ குக்கரில் அதுக்கான அளவு தண்ணியை ஊற்றியாச்சுங்க. ஸோ தண்ணியில் இப்போது பட்டை, கிராம்பு, ஒரு 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி லீஃபு, ஒரு சின்ன ஒரு சினமனு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு சீரகம், அப்புறம் மிளகு ஒரு 4, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடயே சும்மா ஒரு 4 புதினா, அதுக்கப்புறம் ஒரு கை கொத்தமல்லி, இதை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துடணும் வாஷ் பண்ணிவிட்டு. இது கூடவே நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். எந்த கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தனால கட்டியாக இருந்தனால நான் கொஞ்சமாக எடுத்து போடுறேன். 1 டீஸ்பூனுக்கு நெய்யை உள்ளே சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு
இப்போ அடுத்தது ஊற வச்ச அரிசியும் உள்ளே சேர்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அது சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாயை கீரி உள்ளே சேர்த்துருங்க. கீரி சேர்த்தாலே போதும். இப்போது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டாக இருக்கும், எல்லா வாசமும் கலந்துருக்கும். அந்த கரம் மசாலா வாசம், கொத்தமல்லி புதினாவோட வாசம், அப்புறம் காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து அருமையாக இருக்கும். இந்த ஃபிஷ் மசாலாவோட நம்ம பெசரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டது இல்லைன்னா பண்ணி பாருங்கள். இப்போது குக்கரில் 12 நிமிஷம் நான் வைக்கிற ப்ரெஷர் குக்கரில், இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட், அதனால் நான் 12 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ அது பாட்டுக்கு வெந்து வந்துடும். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மூடி வச்ச பிறகு ஃபிஷ்ஷு வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஒரு பாதி குக் ஆயிடுச்சு, ஏன்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ஃபிஷ்ஷு. பட் இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாலாம் அதில் இறங்கட்டும். எகெயின் கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஃபைனலாக க்ரீம் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ க்ரீம் ஆட் பண்ணும்போது ஃபிஷ்ஷில் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்துருந்துச்சுங்க. இப்போ அந்த மசாலாவை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. செமையாக வந்திருக்குங்க. அந்த டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா மசாலா பொடியும் சேர்த்துருக்கோம். ஸோ அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம க்ரீமை சேர்க்கக்கூடிய நேரம், ஏன்னா ஃபிஷ்ஷு குக் ஆயிடுச்சு, மசாலாவில் நல்லா வந்து அது இதாயிடுச்சு, கம்பைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ரீம் நல்லா வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை நான் சேர்த்துக்க போகிறேன், ஹெவி க்ரீம். நான் வந்து ஃபிஷ்ஷில் க்ரீம் சேர்த்து பண்ணது கிடையாது. சரி இன்றைக்கி பண்ணுவோமேன்னு சொல்லி தான் நான் பண்ணியிருக்கேன். என் நேரமும் புளிக்குழம்பு மாதிரியே, அந்த மீன் குழம்பு மாதிரியே பண்ணுறோமேன்னு சொல்லிவிட்டு வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடையும் போகும், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை ஊற்றின பிறகு நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கொதி வந்தால் போதுங்க, அதுக்கு மேலே கொதிக்க தேவைப்படாது. அதுக்கப்புறம் மேத்தி லீஃபை சேர்த்து, கஸ்தூரி மேத்தியை சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பரான நமக்கு ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிரும். நீங்கள் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அண்டு கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும். க்ரீம் ஊற்றின பிறகு கொஞ்சம் சலசலன்னு இருக்கும், பட் அது வந்து ரைஸ் கூட தொட்டு சாப்பிட பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபிஷ்ஷு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ ப்ரான்ஸை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் போட போகிறேன். எப்படி இருக்குதுன்னு அந்த ஸ்பைசஸ்ஸு, அந்த உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நிறையா போட்டுக்க போகிறேன். இது வந்து வேணுங்கிற அளவு போட்டுட்டு மீதியை நான் அப்புறமா பொரிச்சுக்க போகிறேன். ஸோ ஈவினிங் டைம்லலாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ரான் 65ல் கருவேப்பிலை ஆட் பண்ணணும், நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா க்ரீன் கலரில் நடுவில் ஏதோ காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது என் ஹஸ்பண்டுக்கு பண்ண அந்த சிக்கனில் பண்ண ஒரு 65ங்க. அந்த கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி விட்டு பண்ணுறது. போன வாட்டியே இதை நான் உங்களுக்கு வீடியோவில் தனியாக போட்டிருப்பேன், அதை ஐகார்டில் போடுறேன். பார்க்காதவங்க அந்த 65 போய் பாருங்கள். ஸோ அது திரும்பவும் இவர் வேணும்னு கேட்டார், எனக்கு அது வேணும்னு. ஸோ அவருக்கு அதை பண்ணி வச்சுட்டேன் நான். அதையும் அடுத்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ ப்ரான்ஸும் சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ அடுத்தது அவரோட அந்த போன்லெஸ் சிக்கனோட அந்த 65 போட போகிறேன். இது வந்து க்ரீன் 65 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவருக்கு அதை பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புரிஞ்சு வந்திருக்குன்னு, அப்படியே செகப்பாக அழகாக ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. ஆனால் நல்லா ஊறணும். எனக்கு ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் ஊறணும் போல் தோணுச்சு, ஏன்னா நான் வந்து கடைசியாக தான் ப்ரான் 65 ஊற வச்சேன், அதனால். ஸோ இப்போ பாருங்கள் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் சூட்டில் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆற ஆற உங்களுக்கு உதிரி ஆயிரும். பாருங்கள் ப்ரான் 65 ரெடி. என் வீட்டுக்காரோட அந்த போன்லெஸ் சிக்கன் 65 ரெடி. இப்போது நம்ம அந்த ரைஸோட ஃபிஷ் மசாலாவை சாப்பிட போகிறோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஒரு மாதிரி மைல்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த சண்டே வ்ளாக் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக அந்த ப்ரான் 65 ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஃபிஷ்ஷில் பண்ண ஒரு மசாலா, ஃபிஷ் மசாலா செம்மையாக வந்திருக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் சப்பாத்தி பரோட்டா கூட தொட்டுக்கலாம். அந்த ஃபிஷ்ஷோட சேர்ந்து அந்த மசாலா வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you soon.